யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம் அல்ல. இப்படி ஒரு நாள் பிரமிக்க வைக்கின்றது. அவர் நடந்தார், அவர் பறந்தார் என்பதில் என்ன மாயம் இருக்கின்றது? அனுரகுமார திசாநாயக்கர் தனது கையால் அரிசி அள்ளி போட்டார் என்று நான் கேட்கிறேன். தனது கையால் அரிசி அள்ளி போட முடியாவிட்டால் அவரை பக்கத்தில் நிற்கிறவன் கையா பிடிச்சா போட முடியும். மஹிந்த வரவில்லை, மைத்திரி வரவில்லை, கோத்தாபாய வரவில்லை, ஆனால் இவர் வருகின்றார் என்று. அது உண்மை அல்ல, அது நாடகம், மிகப்பெரிய நாடகம். அனுரகுமார திசாநாயக் என்றால் மிகப்பெரிய நடிகர். அவர் யாழ்ப்பாணத்தில் நடந்து போறார், அவர் ஒரு படுத்து உருண்டார் என்ற விவகாரங்கள் வெளியில் வந்திருக்காது. ஆகவே அவன் எதிர்ப்பை கொடுக்காது யாருடைய பிழை? எங்களோட தமிழ் தலைவர் பிழை. ஏவிபி கட்சி என்பது ஒரு புற்றுநோய், அதனுக்கு தலைவராக வந்திருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மிகப்பெரிய ஒரு புற்றுநோயாளர். அவர் எங்களை மக்களையும் புற்றுநோயாளாக்கி கடைசியாக எங்களுடைய இருப்பை அளிக்க இருக்கின்றார். மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் 23, 24, 25 தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில். சிங்க அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்று உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் யாழ்ப்பாணத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றார். இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம் அல்ல. உண்மையிலேயே எமது மக்கள் எதிர்க்க வேண்டிய ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், இதில் பாரிய ஒரு கேள்வி இருக்கின்றது. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கின்றேன். கடந்த இதில் எமது தவறுகளும் இருக்கின்றன, எமது தமிழ் தலைமைகளின் தவறுகளும் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே மைத்திரிபால சிறிசேன அவர்கள் அல்லது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், கோத்தபய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். இவர்கள் வடக்கு மாகாணத்துக்கு வருவது புதிய விடயம் அல்ல. பொங்கல் தினத்திலோ அல்லது வேறு நிகழ்வுகளிலோ அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வுகளுக்கு இந்த ஜனாதிபதி, இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் வரும்போது எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது ஒரு சில தமிழ் தேசிய கட்சிகள் கருப்பு கொடி காட்டி அந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்று நான் கேட்கின்றேன், இன்று இந்த அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வடக்குக்கோ அல்லது கிழக்குக்கோ வருகின்றார், அவர் இயல்பாக பார்க்கின்றார். அவருடைய இந்த அரச வருகையின் போது ஏன் எந்த விதமான ஒரு தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களும் ஒரு போராட்டத்தையோ அல்லது எதிர்ப்பையோ கருத்த கொடியோ எந்த விதமான ஒரு எதிர்ப்பையுமே இவர்கள் வெளிக்காட்டவில்லை? இதற்கான காரணம் என்ன என்பதை எங்களுடைய மக்கள், இளைஞர்கள், எதிர்கால சந்தையினர் குறிப்பாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அல்லது அரசு அனுபவம் உள்ளவர்கள் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நான் அதை கூறுவதற்கு நான் தயங்குகின்றேன் உண்மையிலே. ஏன்னா நானும் ஒரு தமிழ் தேசிய கட்சியிலே ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கின்றபடியினால் நான் அந்த வார்த்தையை நான் கூற முடியாது. அந்த சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. நான் என்று இதிலிருந்து வெளியில் வருகின்றேனோ அன்று நான் அதை திட்ட தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு நான் தெளிவாக எடுத்துரைப்பேன். ஆகவே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் நிச்சயமா ஒரு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் அத்தனை ஜனாதிபதிமார் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்பை கொடுத்துக்கிறோம். ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக் எந்த எதிர்ப்பை பதிவு செய்யாமல் விட்டதே இன்று இந்த இடத்திலே நாம் வந்திருக்க வேண்டியதுக்குரிய கால் சூழ்நிலை. யாழ்ப்பாணத்தின் தீவகத்திற்கு அவர் வந்திருக்கின்றார். அங்கு பொங்கல் நிகழ்வை கொண்டாடி இருக்கின்றார். அதுபோல மானிப்பாயில் மருதட்டி பிள்ளையார் ஆலயத்தில் அந்த பொங்கல் நிகழ்வை கொண்டாடுகின்றார். பல நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். இதற்கான அரச வாகனங்களும் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்பதிலே உண்மையிலே ஒரு முறையான குற்றச்சாட்டு. உங்களுக்கு தெரியும், அனைவருமே எழும்பி நாங்கள் எங்களுடைய சமூக வலைத்தளங்களுடைய எங்களுடைய போனை நாங்கள் ஒன் பண்ணும் போதே காலையிலே செய்தி அனுரகுமார திசாநாயக் நடந்து சென்றார், அவர் வாக்கிங் சென்றார். ஆமா, இது ஒரு பெரிய விடயமே இல்லை. ஆனால் அதற்கு போட தலைப்புகள் இருக்கு, பிரமிக்க வைக்கின்றது. இப்படி ஒரு நாள் பிரமிக்க வைக்கின்றது. அவர் நடந்தார், அவர் பறந்தார் என்பதில் என்ன மாயம் இருக்கின்றது? வேலனையிலே அவர் போய் அந்த பொங்கல் விழாவிலே அவர் அரிசியை அள்ளி பானைக்குள் போட்ட விடயத்தை எங்களுடைய ஒரு சில தமிழ் ஊடகங்கள் தலைப்பிட்டு இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக் தனது கையால் அரிசியை அள்ளி போட்டார் என்று நான் கேட்கிறேன். தனது கையால் அரிசியை அள்ளி போட முடியாவிட்டால் அவரை பக்கத்தில் நிற்கிறவன் கையா பிடிச்சா போட முடியும் அந்த இடத்திலே? இல்லை. இதே போல காலகாலமாக மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி இருந்த போதும் துறையப்பா மைதானத்துக்கு பொங்கல் விழா செய்திருக்கின்றார். அவர் தனது கையால் தான் போட்டவர். ரணில் விக்ரமசிங்க போட்டிருக்கார், மைத்திரிபால சிறிசேன போட்டிருக்கின்றார். ஆகவே இங்க தண்ட கையால் அவர் போடணும் என்றதுதான் அந்த இது. அவர் பக்கத்துல தன்னருக்கு பொடிக்காட் சவார கையை பிடிச்சு போடல, அரிசியை தான் தான் போடணும். ஆகவே ஏன் இவ்வாறான ஊடகங்கள் இவ்வாறு செயற்படுகின்ற உண்மையில எனக்கு தெரியல. உண்மையில இது ஒரு ஆட்சியமா இருக்கு, இது திட்டமிட்ட ஒரு செயலாக இருக்கின்றது. ஆகவே இந்த அன்னூர் அரசாங்கம் என்றது உண்மையில வடிவ விளங்கிக் கொள்ளுங்கள் தமிழ் மக்களே, உலகுவாழ் தமிழ் மக்களே.
ஏன்னா நீங்கள் டயஸ்போரா எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் நிச்சயமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கு தொழில்நுட்ப வசதியிலே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்தியல்கள் மிக முக்கியம். ஆகவே இன்று ஜேவிபி கட்சியினர் திட்டமிட்டு, அதாவது உண்மையை சொல்ல போனால் தமிழீழ விடுதலை புலிகள், அந்த விடுதலை புலிகளுடைய தளபதிகள் அல்லது அதனுடைய பொறுப்பில் உள்ளவர்கள் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய மக்களுடன் இயல்பாக பழகினோமோ அல்லது இயல்பாக எப்படி அந்த எளிய முறையில் நாங்கள் மக்களுடன் சென்றோமோ அதே பாணியிலே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் என்று செல்கின்றார். வடக்கு கிழக்கிலும் அந்த மக்களை இயல்பாக சந்திக்கின்றார். எங்கள் மக்களுக்கு ஒரு மனநிலை உருவாகின்றது. மஹிந்த வரவில்லை, மைத்திரி வரவில்லை, கோத்தாபாய வரவில்லை, ஆனால் இவர் வருகின்றார் என்று. அது உண்மை அல்ல, அது நாடகம், மிகப்பெரிய நாடகம். ஜேவிபியினுடைய மிகப்பெரிய தந்திரோபாய திட்டம் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க. உங்களுக்கு தெரிய வேண்டும், உண்மையிலேயே அனுரகுமார திசாநாயக்க மிகப்பெரிய நடிகர். அவருக்கு பின்னால் மிகப்பெரிய டில்வின் சில்வா போன்ற டில்வின் சில்வா செயலாளராக இருக்கின்றார். டில்வின் சில்வா சேர்ந்து மிகப்பெரிய தமிழர் இனவாத கட்சியினுடைய உச்சகட்ட இனவாதிகள் அனைவருமே இந்த புலம்பெயர் தேசத்தில் ஜேவிபியினுடைய புலம்பெயர் தேசத்தில் ஜேவிபியினுடைய மிகப்பெரிய வடிவமைப்பாளர்கள், இந்த நாட்டில் வடிவமைப்பாளர்கள், டிசைனர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு பாத்திரம் தான் அனுரகுமார திசாநாயக்க. நல்ல பேச்சாளர், மக்களை கவரக்கூடியவர், அன்பானவர், பண்பானவர் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அவர் எங்களுக்கு செய்கின்றது மிகப்பெரிய துரோகம். இந்த இனவாத கட்சி தமிழ் மக்களுடைய இருப்பை எதிர்காலத்தில் அளிப்பதற்காக எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை எங்களுடைய தேடுகளை 30 வருட அகிம்சை போராட்டம், 30 வருட ஆயுத போராட்டம், இன்று எங்கள் 16 வருட எங்களுடைய அரசியல், தேசிய அரசியல், இவற்றை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக சிதைத்து இல்லாமல் பண்ணி அதன் மூலமாக எதிர்கால சந்ததியினருக்கு ஒரே நாடு இலங்கை, இங்கு தமிழர்கள் என்று எந்த இனமும் இல்லை, இங்கு சிங்களவர்களா இனங்கள், இது ஒரே நாடு, எங்கள் ஒற்றையாட்சியின் கீழே நாங்கள் வர வேண்டும், இந்த ஒற்றையாட்சி தான் எங்களுக்குரிய தீர்வு என்பதை சொல்லாமலே சொல்லக்கூடியவர் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க. இதற்கு எங்களுடைய மக்கள் உண்மையிலேயே போவது என்பது மனவர்த்தமான ஒரு விடயம். ஆனால் அது மக்களிலே நாங்கள் குற்றத்தை சுமத்த முடியாது. ஏனென்றால் இன்று எங்களுக்கு தமிழ் தேசிய பரப்பிலே சரியான ஒரு தமிழ் தலைவர் இல்லாமைதான் இந்த காரணம். அதாவது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு பின்னர் ஆயுத போராட்டத்தை செய்திருந்தார். அவருக்கு பின்னர் 16 வருடங்களில் எங்களுடைய இனத்தை, எங்களுடைய இளைஞர்களை, எங்களுடைய யுவதிகளை, எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் இன்று வழிநடத்தி செல்வதற்கு சரியான ஒரு தமிழ் தலைவர் இல்லாத ஒரு காரணத்தினால எமது மக்கள் எங்கே இருந்து வந்த ஒரு சிங்கள தலைவரை தனி தலைவனாக ஏற்க வேண்டிய அல்லது அதாவது ஒரு மன ஆறுதலுக்காக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய மக்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். எங்கள் கட்சிகள் உணர வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அனுரகுமார திசாநாயக்க பொங்கல் விழாவுக்கு யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார் என்றால் அதை அத்தனை தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களும் உறுப்பினர்களும் அவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இன்று யாழ்ப்பாணத்தில் செய்திருந்தால் அவருடைய இந்த பொங்கல் விழா இன்று பெரிய அளவில் பாராட்டப்பட்டிருக்காது. அவர் யாழ்ப்பாணத்தில் நடந்து போறார், அவர் படுத்து உருண்டார் என்ற விவகாரங்கள் வெளியில் வந்திருக்காது. ஆகவே எதிர்ப்பை கொடுக்காது யாருடைய பிழை? எங்களுடைய தமிழ் தலைவருடைய பிழை. ஆக இந்த வகையிலே கட்சி அதாவது எனது கட்சியை தாண்டி நான் தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளர் சுமந்திரன் அவர்களுடைய அந்த செயலை நான் தனிப்பட்ட உறுப்பினர், என்னுடைய தனி சுயநிறை பேர் நான் அவரை நான் பாராட்டுகின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு அறிக்கையை விட்டிருந்தால் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கலந்து கொள்ளும் அத்தனை விடயங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி புறக்கணிக்கின்றது, தங்களுடைய உறுப்பினர் அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிக்கை விட்டிருந்தார். ஆனால் இதை அத்தனை தலைவருமாறும் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் செய்யவில்லை என்பதே இங்க உள்ள கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கான பதிலை மக்கள் விரைவிலே தேட வேண்டும். ஆகவே எதிர்வரும் காலங்களில் இந்த இனவாத கட்சியான ஜேவிபி கட்சியினரை நாங்கள் காலூண்ட விடக்கூடாது. வடகிழக்கு என்பது தமிழர் தாயகம், இது எங்களுடைய தமிழில் எதிர்கால தமிழீழ பிரதேசம். இந்த பிரதேசம் என்பது நாங்கள் இன்று விட்டு கொடுத்தால், இவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுத்தால் நாளைக்கு அடியோடு, அதாவது ஜேவிபி கட்சி உண்மையில ஒரு கேன்சர் நோய் போன்றது. அதாவது மக்கள் மத்தியிலே அவர்கள் உறவாடி தோளிலே கை போட்டு அவர்கள் மக்களோட மக்களாக இருந்து ஒரு கேன்சர், ஒரு புற்றுநோய் போல, இந்த புற்றுநோய் எவ்வாறு ஒரு மனிதன் அழிக்குமோ அதுபோல இந்த ஜேவிபி கட்சி என்பது ஒரு புற்றுநோய். அதனுக்கு தலைவராக வந்திருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மிகப்பெரிய ஒரு புற்றுநோயாளர். அவர் எங்களை மக்களையும் புற்றுநோயாளாக்கி கடைசியாக எங்களுடைய இருப்பை அளிக்க இருக்கின்றார். ஆகவே இந்த விவகாரத்திலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமைப்பட வேண்டும். தமிழ் தேசிய கட்சியின் உறுப்பினர்கள்
தலைவர்கள் ஒற்றுமைப்பட்டு இந்த ஜேவிபியை எதிர்க்கின்ற விவகாரங்களில் நாங்கள் போகணும் ஒழிய ஜேவிபியினுடைய சில உறுப்பினர்கள் அல்லது உங்களுக்கு தெரியும் அண்மையிலே ஜேவிபியினுடைய கட்சியினுடைய என்பிபியினுடைய பிரதமர் அவர்கள் நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் கலாநிதி அமரசூரி அவர் கருணி அமரசூரி அவர்கள் ஒரு பாடத்திட்ட விவகாரத்திலே சிக்குண்டு அதற்காக அவர்கள் நாட்டினுடைய எதிர்க்கட்சியினர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை செய்திருக்கின்றனர், உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த விவகாரம் எல்லாம் எங்களுக்கு தேவையற்ற விவகாரம் என்பதை எமது தமிழ் தேசிய கட்சியினர் தமிழ் தேசிய தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கருணி அமரசூரி அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக கதைப்பது என்பதே பிழை. இன்று எங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு பிரச்சனை நடந்தால் எந்த ஒரு சிங்கள பேரினவாத கட்சியோ அல்லது எந்த பேரினவாத ஒரு அமைப்போ எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆகையால் அது அவர்களுடைய பிரச்சனை, அவர்களுடைய பிரச்சனை. எங்களுக்கு தேவை இருக்கின்றதா? இல்லை. நாங்கள் போய் அவர்களுக்கு வெள்ளை அடிக்க கருணி அமரசூரியருக்கு வெள்ளை அடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டும், ஜேவிபி கட்சியினர் தமிழர் விரோத கட்சி, தமிழருக்கு எதிரான கட்சி, தமிழர்களுக்கு எதிராக இனவாதத்தை தூண்டிய கட்சி. உங்களுக்கு தெரியும், கடந்த முள்ளிவாய்க்கால் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பொழுது அந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை உண்மையிலேயே மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் செய்திருந்தாலும் அதற்கு பின்னணியிலே நின்று அந்த சிங்கள மக்களை தூண்டி அந்த சிங்கள இராணுவத்துக்கு ஆட்களை சேர்த்ததிலிருந்து சகல வேலை இந்த இனப்படுகொலை செய்த மிகப்பெரிய பங்காளர்கள் ஜேவிபியினர். இன்று அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். அதில் முன்னுக்கு நின்று அடிபட்ட ராஜபக்ஷ குடும்பம் இன்றைய குற்றவாளியாக நிற்கின்றார்கள். இன்றைக்கு அவர்கள் ஒரு ஓரமாக அகற்றிவிட்டு இன்றைக்கு ஜேவிபி நல்லவர்கள் போல் வந்து தாங்கள் இனவாதிகள் அல்ல, தாங்கள் தமிழ் தேசிய மக்கள் இந்த நாட்டினுடைய அனைத்து மக்கள் காவலர்கள் நடக்கின்றார்கள். ஆனா இவர்கள் செய்த அநியாயங்கள் உங்களுக்கு தெரியும். கொழும்பில முதலாவது கொழும்பு நடந்த கலவரம் கூட ஜேவிபி உருவாக்கும். எத்தனை தமிழர்கள் எரிக்கப்பட்டார்கள், எத்தனை தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, சொத்துக்கள் தீக்கிரையாகப்பட்டது தொடக்கம் வடகிழக்கை பிரித்தது முதல் சுனாமி கட்டமைப்பை எதிர்த்தது முதல் சகல தமிழர்கள் கூடிய அடிப்படை கட்டமைப்பை உடைத்ததே இதை ஜேவிபி கட்சியினரால். ஆகவே எங்களுடைய மக்கள்கள், இளைஞர்கள், தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சி சார்ந்த பயணிப்பவர்கள் மிக தெளிவாக இருந்திருக்க வேண்டும். இந்த ஜேவிபி கட்சிகள் எதிரான கட்சி. ஆகவே நாங்கள் ஜேவிபி கட்சியினருக்கு எந்த ஒரு விதத்திலையும் நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியாது. ஆகவே நாங்கள் இந்த பிரஜாசக்தி என்பதை கடுமையாக எதிர்க்கின்றோம். வடகிழக்கிலே தமிழர் தாயகத்தில் பிரஜாசக்தி வரக்கூடாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வதோடு அனுரகுமார் திசாநாயக்க ஒரு எச்சரிக்கை கூட விடுக்கின்றேன். வடக்கு கிழக்கிலே நீங்கள் எங்களுடைய வடகிழக்கிலே தமிழர் தாயகம் சார்ந்து பிரஜாசக்தியை நீங்கள் அமல்படுத்த கூடாது. அதை நீங்கள் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், அந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும். அல்லது நாங்கள் மிகப்பெரிய கையெழுத்து போராட்டத்தை செய்து நாங்கள் உச்ச நீதிமன்ற நாட வேண்டிய தேவையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதை நான் கூறி இந்த ஊடக சந்திப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.